அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரிஷபராசி பற்றி பார்க்க போகிறோம். காலச்சக்கரத்துக்கு 2ஆம் ராசி ரிஷபராசி. இப்போ உங்கள் ராசிக்கு பாருங்கள், இந்த வருடம் பாருங்கள், இந்த வருடம் சனி பயிற்சி உங்களுக்கு கிடையாது. 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது. உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல சனி இருக்கார். சனி யாருன்னா, உங்கள் ராசிக்கு வந்து பரிபூர்ண முழுமையான ஒரு ராஜயோகாதிபதினு சொல்லுவாங்க. ராஜயோகத்தை செய்யக்கூடிய கிரகம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் அதிபதியாக, அதாவது உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக வருவார். 9 மற்றும் 10ஆம் அதிபதியாக வருவார். தர்ம கர்மாதிபதியாக உங்களுக்கு வேலை செய்வார் இந்த சனி. இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், 3ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார். அதாவது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு இந்த ஜூன் மாதம் வந்து குரு பயிற்சி நடந்தது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுச்சு. இப்போ இந்த சனி வந்து 11ஆம் இடத்துல இருக்க சனி உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய சனியா, கெட்டது பண்ணக்கூடிய சனியானா, உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பு தான். இப்போ 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த குருவும் வந்து பார்த்திங்கன்னா, சில பாசிட்டிவான சில விஷயங்கள் கொடுக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, 10ஆம் இடத்துல வேறு உங்களுக்கு ராகு உட்காந்துருக்காரு. அது உங்களுக்கு பெரிய ஒரு தொல்லை கிடையாது. அது ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் ராகு இருக்கார். கேது வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கார். இந்த வருடம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடந்துடும். அப்போது முக்கியமாக சொல்லக்கூடிய இந்த வருட கிரகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது சனி தான். சனி, குரு, இந்த ராகு கேது தான். அப்போ இந்த 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்க சனி ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணுன்னா, சில பாசிட்டிவான சில விஷயங்கள் கொடுக்கும். சரிங்களா? நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, கடன் தொல்லை, கடன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வேலை கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, திருமணமே நடக்கலைன்னு சொல்கிறாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளவோ நாங்கள் முயற்சி பண்ணுறோங்க சார், அந்த உழைப்புக்கேற்ற அந்த ஊதியம் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் பண்ணுறது நல்லது அடுத்தவங்களுக்கு பேர் போய் சேர்ந்துருது. ஆனால் எங்களுக்கு நல்லது பண்ணி நாங்கள் கெட்ட பேர் தான் வாங்கிட்டு இருக்கோம், கெட்டது தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு சொல்கிற ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு குரு பயிற்சி நடந்தது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தாங்க. இதை நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம். உங்கள் ஜாதகத்தில் யோகமான நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல கிரகங்களோட தசாபுத்தி நடந்ததுன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ கோச்சாரமும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுவும் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு 2 in 1 வேலை செய்யும். ஒரு ரெட்டைப்பு பலனா உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால தான் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. இது லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறது. இப்போ குரு பார்வை விழுகுது உங்களுக்கு சனி மேலே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, 3ஆம் இடத்துல இருக்க குரு 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்துல இருக்க சனி மேலே அவரோட பார்வை விழுகும். சரிங்களா? உச்சம் பெறக்கூடிய குரு தன்னோட 100% தன்னோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து சனி மேலே செலுத்துவார். ஏன்னா குருங்கிறது பூமியோட ரொம்ப பெரிய மிகப்பெரிய பிளானட்டு தான் குரு. சனியும் பெரிய கிரகம். ஆனால் பூமியோட இருக்கிற கிரகங்களே நவகிரகங்களே பெரிய பிளானட்டுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா குரு தான். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் சரி, என்ன ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷம், செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், அந்த மாதிரி எந்த அமைப்பு இருந்தாலும் அந்த குரு பார்வை பட்டுருச்சுன்னா இந்த தோஷமெல்லாம் அடி வாங்கிடும். அதனால தான் குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து குரு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்க குரு உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, நல்லா தூண்ட வைப்பாருங்க. முயற்சி தூண்ட வைப்பார் உங்களுக்கு. ஒன்றுமே இல்லாமல், முயற்சியே இல்லாமல் அப்படி வீட்டோட முடங்கி இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சுறுசுறுப்பு வரும் உங்களுக்கு. ஒரு பொறுப்பு வரும். சரி, நம்மளும் வேலைக்கு போகணும், நம்மளும் காசு சம்பாதிக்கணும், நம்மளும் தொழில் ஆரம்பிக்கணும், நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும், லைஃப்பில் வளர்ச்சி அடையணும், லைஃப்பில் சக்ஸஸ் பார்க்கணும், வெற்றி மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு பொன்னான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால தான் இங்கே நம்ம வருடகிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம். அப்போ இந்த 3ஆம் இடத்துல இருக்க முயற்சி ஸ்தானத்தில் இருக்க குரு என்ன பண்ணுவார்னா, முயற்சி தூண்ட வைப்பார். தன்னம்பிக்கை அதிகப்படுத்தும். விடாமுயற்சி உங்களுக்கு இருக்கும். அதாவது வந்து ஒன்றுமே இல்லாமல் அப்படியே இப்போ வீட்டோடு இருக்கவங்க, முடங்கி கிடக்கிறவங்க, அப்படியே மன உளைச்சலோடு இருக்கவங்களுக்கெல்லாம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த குரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள், நிறையா ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் சந்திக்க தான் போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்க சனி கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் வேலையில் இருக்கீங்களா, இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கொடுக்கும் உங்களுக்கு. ப்ரொமோஷன், பதவி உயர்வு, இந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. வியாபாரமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் இருந்தாலும் சரி, அதில் ஒரு நல்ல ஒரு வருமானம், அதில் நல்ல ஒரு லாபகரமான சில விஷயங்களும், நல்ல பண வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் வருமானம் வருங்க. சரிங்களா? பணம் வரும். அதனால் கவலைப்படாதீங்க. உங்களோட தேவைகளெல்லாம் உங்களால் நிச்சயமாக பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அதேமாதிரி உங்களுக்கு திருமண வாழ்க்கை, ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பாருங்கள் 7ஆம் பார்வை, அது 7ஆம் பார்வை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்தையும் பார்த்துறாரு, பாக்கி ஸ்தானத்தையும் பார்த்துறாரு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ சனி மேலேயே அவரோட பார்வை விழுகுது. அப்போ இதெல்லாமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய குருவாக உங்களுக்கு இருக்குது. அப்போ முயற்சி சக்ஸஸ் ஆகுதுன்னு காமிக்குது. திருமணம் ஆகாமல் இருக்கவங்க,
சரி எங்கள் லைஃப்பில் கல்யாணமே நடக்கலை, எங்களுக்கு வயசு கம்மியாக இருக்கவங்களுக்குலாம் கல்யாணம் நடந்துருச்சு, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துருச்சு, எங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எங்களை ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அவமரியாதை எங்களுக்கு இருக்குது, நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கௌரவமாக வாழணும்னு நினைக்கிறோம், கையில் காசு பணம் எல்லாமே இருக்குது, ஆனால் திருமண வாழ்க்கை மட்டும் எங்களுக்கு நடக்கலைன்னு சொல்கிற நிறைய ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க. இப்போ வந்து 3ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதேமாதிரி நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருங்க உங்களுக்கு, சரிங்களா? சொந்த தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு, அந்த அதிர்ஷ்டம் தேடி வரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலே இல்லாமல் இருக்கவங்க, சுத்தமாக தொழிலே இல்லாமல் இருக்கவங்க, ஒன்றுமே இல்லாமல் இருக்கவங்க, வேலையும் இல்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வேலையும், நல்ல தொழிலும் இந்த காலகட்டங்கள் அமையும். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு சில பேர் புதுசாக கூட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் உருவாகும். அதேமாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சக்ஸஸ் தாங்க. திருமணம் ஆகாமல் இருக்கவங்க திருமணம் நடந்துரும். அதேமாதிரி 2ஆம் திருமணம், ஏன்னா 11ஆம் இடத்தையும் உங்களுக்கு சனி இருக்கு, 11லேயும் சனி இருக்கார், அந்த இடத்தையும் குரு பார்வை விழுகிறனால 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு உருவாகும். டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க சார், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போயிட்டுருக்கு, டைவர்ஸ் ஆயிடுச்சு, எங்களுக்கு மறுமணமாச்சு இருக்கா, 2ஆம் திருமணமாச்சு அந்த பாக்கியம் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வருடம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்படாதீங்க. ஒரு சில பேருக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆயிரும், அரேஞ்ச் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும், 2ஆம் திருமணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இதிலலாம் உங்களுக்கு ஃபெயிலியரே கிடையாது. நிறைய ரிஷபராசிக்காரங்க பாருங்கள், இந்த வருடம் திருமணம் பண்ண போகிறீங்க, அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா எப்போ இந்த குரு பயிற்சி நடந்ததோ அதுலேருந்து ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். 11ஆம் இடத்தில் இருக்க சனியும் நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல ஒரு பண வரவையும் கொடுப்பாரு. 10ஆம் இடத்தில் இருக்கிற ராகும் தொழிலில் முன்னேற்றம், தொழில் மாற்றுறது, பழைய தொழில் விட்டுட்டு புது தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களும் இந்த 10ல் இருக்க ராகு கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பொது பலனாகவே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, சரிங்களா? ஜனன ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மொத்தம் 3 நட்சத்திரம் வரும் உங்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரத்தெல்லாம் ரிஷபராசிக்காரங்க பிறந்திருப்பீங்க. அந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரமாக வேணால் இருக்கலாம், சரிங்களா? ஆனால் இந்த பொது பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி, உங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி சில கிரகங்களோட தாக்கத்தில் இருப்பீங்க. அப்போ என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, இதை வச்சு தான் நம்ம முழுமையாக நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம ரிசல்ட் சொல்ல முடியும். 100% நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதாவது நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா, உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக, பாதகமான காலகட்டமாக, பாசிட்டிவாக, நெகட்டிவாக, இது வந்து ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலைகள் தசாபுத்தி வச்சு தான் நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறது நவகிரகங்கள். அந்த நவகிரகங்களில் இப்போ ஒரு சில ஒரு கிரகங்கள் தான் உங்களுக்கு ஆட்டி படைச்சிட்ருக்கும். தசை நடத்தக்கூடிய கிரகமும், புத்தி நடத்தக்கூடிய கிரகமும், அந்தரம் ஒரு, அதாவது தசாபுத்தி அந்தரம்னு சொல்லுவாங்க. இந்த 3 கிரகம் வந்து தான். இந்த கிரகத்தை மீறி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் தான் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் இந்த லைஃப்பை வந்து அனுபவிச்சாகணும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அப்போது நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். நீ கார்த்திகை நட்சத்திரமா, இல்லை மிருகசீரிஷ நட்சத்திரமா, கார்த்திகை நட்சத்திரமா, ரோகிணி நட்சத்திரமா, மிருகசீரிஷ நட்சத்திரமா, இந்த 3 நட்சத்திரத்தில் என்ன நட்சத்திரம் இருக்கீங்க, இப்போ உங்களோட வயது என்ன, என்ன வயசு, என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருக்கீங்கன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஆனால் பொது பலனாக பார்க்கும்போது இந்த 3ஆம் இடத்தில் இருக்க குருவும் 11ஆம் இடத்துல இருக்க சனியும் உங்களுக்கு 10ல் ராகவும் உங்களுக்கு 4ல் கேதுவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பொது பலனாக பார்க்கும்போது ஜென்ரலாக இப்போ வானத்தில் கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குங்க, அதெல்லாம் மாற்றமே கிடையாது, சரிங்களா? அப்போ இந்த இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, வேலையில் ஒரு மாற்றம், ப்ரொமோஷன், பதவி உயர்வு, இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது, சுபகாரியங்கள் நடக்கிறது, இது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க, அதில் மாற்றமே கிடையாது. இதுக்கு உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணும், அவ்வளோதான் வித்தியாசம், சரிங்களா? ஜாதகம் மட்டும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கான ஒரு வருடமாக, ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வருடமாக, சுப விஷயங்கள், சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக, சுபிட்சமான ஒரு வருடமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் உங்கள் ஜனன ஜாதி செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.